ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 5லேருந்து 10 நாளுக்குள்ளே தான் பேபி இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது நடக்கும். ஓவலேஷன் அப்போ உங்களுக்கு சரியாக எக்கு ரிலீஸ் ஆகியிருந்தாலும், ஹஸ்பண்டும் நீங்களும் காண்டாக்டில் இருந்து ஸ்பெர்ம் எக்கு மீட் ஆகியிருந்தாலும், இம்ப்ளான்டேஷன் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கிட்ட டபுள் லைன் வரும். இந்த இம்ப்ளான்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணுறோம் சில விஷயங்கள், நம்மளை அறியாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால இந்த இம்ப்ளான்டேஷன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட இம்ப்ளான்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. எதெல்லாம் அவாய்ட் பண்ணுனா நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஓவலேஷனுக்கு அப்புறமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள்னால கூட உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் பாதிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமல் பீரியட்ஸை இன்டியூஸ் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக என்னைக்காவது ஒரு நாள் அதிக இனிப்பு இருக்கிறது சாப்பிட்றது. அதுக்கப்புறம் சிலருக்கு பாடி ஹீட்டை சில உணவுகள் அதிகப்படுத்தும். சில உணவுகள் சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறுக்கு ஒத்துக்காது. அப்படின்னா அவங்க பாடி ஹீட் அவங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு சீ ஃபுட்டு, நண்டு, ப்ரானு இந்த மாதிரி சாப்பிட்டாலும் பீரியட்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் டெய்லி ரெகுலராக நிறைய சேர்த்துக்காதீங்க. இப்போ நீங்கள் குழம்புல இஞ்சி பூண்டு போடுறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. பட் இஞ்சி போட்டு கஷாயம், இஞ்சி டீ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் குடிக்கிறீங்க, டெய்லி ஓவலேஷனுக்கு அப்புறம் குடிக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு பாடி ஹீட் ஆகும். அதே மாதிரி மாம்பழம், பப்பாயா இந்த மாதிரி உணவுகளும், நீங்கள் அன்னாச்சி பழம் இதெல்லாம் ஓவலேஷனுக்கு பிறகு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு நல்ல வாட்டர் குடிக்கணும். குறைஞ்சது 3 லிட்டராவது குடிக்கணும். இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாடி டீஹைட்ரேட் ஆகுது, ட்ரை ஆகுது அப்படின்னா யூட்ரஸ்க்கு போதுமான அளவு பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும். நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதுக்காக தான் ஈஸ்பரின் சம் டேப்லெட்ஸ் நேம் எனக்கு சரியாக தெரில, அது ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்கு தான். ஈவன் ஹார்ட் பேஷண்ட்க்கு கூட அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த பிளட் சர்க்குலேஷனை நம்ம உடம்புல நல்லா வச்சுக்கும். அதை ஏன் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான். அந்த பிளட் சர்க்குலேஷன் யூட்ரஸ்க்கு நல்லா இருக்கணும். அதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே நம்பர் 3 குட் ஸ்லீப் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம நல்லா தூங்கினாதான் நமக்கு ஹார்மோன்ஸ் ஒரு ரிதமாக நமக்கு ஒர்க் ஆகும். நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்துச்சு அப்படின்னா போதுமான அளவு ப்ரொஜெஸ்ட்ரான் நம்மளுக்கு இருக்காது. ஸோ நல்லா தூங்கினா தான் நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் நல்லா உற்பத்தி ஆகும். நமக்கு பேபி இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எடுக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் உணவுகள், என்னென்ன ஹெல்தி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ, நியூட்ரிஷியனான உணவுகள்லாம் எடுக்கிறீங்களோ அதை ஓவலேஷனுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணணும். ஓவலேஷன் வரைக்கும் நமக்கு எக்கு growthக்காக நம்ம எல்லாம் எடுத்துட்டு ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் கண்டுக்கலைன்னா அது தப்பு. ஏன்னா அந்த மாதிரி ஃபோலிக்கெல்லாம் நீங்கள் நல்லா எடுத்தால்தான் உங்களோட எண்டோமெட்ரின் நல்லா மெத்த போல இருந்து உங்களுக்கு பேபி நல்லா ஸ்ட்ராங்காக அதில் பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ சிலருக்கு சில உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பாடி ஹீட் ஆயிடும்ல. ஸோ அதனால முடிஞ்ச அளவு பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஹெட் பாத் எடுக்கிறது, ஆயில் பாத் எடுக்கிறது, பழைய சாதம் தண்ணி குடிக்கிறது, பாதாம் பிசின் ஊற வச்சுறது, இந்த மாதிரி உடல் சூடு இருக்கிறவங்க எந்தெந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பாடி கூல் ஆகுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச அளவு நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் எடுங்க. பழைய சாதம் தண்ணி, தயிர், மோர் இந்த மாதிரி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ்ஸு, குழப்பம், சண்டை போடுறது, டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஃப்டர் ஓவலேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். நமக்கு தூக்கம் சரியாக வராது. ஈவன் நாள் தள்ளி போயிருக்கும்போது கூட நம்ம ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆகிறோம், ஒரு பயப்படுறோம், பேனிக் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும். நம்ம கர்ப்பப்பையே வீக்காக ஃபீல் ஆகும். ஸோ இது முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லைன்னா நமக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வரும், கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது அதிகமானாலே நமக்கு மற்ற ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், மற்ற ப்ரெக்னென்சிக்கு தேவையான ஹார்மோன்லாம் சரியாக சுரக்காது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, தூக்கம் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலை அவாய்ட் பண்ணணும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாள் தள்ளி போகும்போதெல்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது. பீரியட்ஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப முக்கியமாக எதுக்காவது போகணும் லாங் ட்ராவல் அப்படின்னா நீங்கள் காரோ ட்ரெயின்லேயோ போகலாம். மற்றபடி ரொம்ப பஸ்ஸு ஆட்டோ இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்குறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் போகிறது 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ், ஒர்க்குக்கு போகிறேன் ஜாபுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி லோக்கல்குள்ளே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்லேயுமே போய்க்கலாம். ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப தூரம் போகாமல் ஒரு 30-40 மினிட்ஸ் மேக்ஸிமம் போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப் தான். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன சொன்னோம், ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூட்ரஸ்க்கு பிளட் சர்க்குலேஷனே நடக்காது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஆல்ரெடி பண்ணுற எல்லாமே மாட்ரேட்டாக நீங்கள் பண்ணணும். இப்போ யோகா 10K ஸ்டெப் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 10,000 ஸ்டெப்பை 7,000 6,000 ஸ்டெப்பாக மாற்றுங்க. அதே மாதிரி யோகா கம்ப்ளீட்லி சேஃப். ஆஃப்டர் ஓவலேஷனும் கண்டினியூ பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஜம்பிங் டைப் ஹெவியான குதிச்சு பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் இல்லாமல் கொஞ்சம் மாட்ரேட்டாக மைல்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறமா நீங்கள் காஃபி அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கெஃபைன் இன்டேக்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது இருக்குது. அதுக்கு அதாவது ஒரு கப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு அளவுக்கு மீறி நீங்கள் கெஃபைன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பீரியட்ஸை இன்டியூஸ் பண்ணும். பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு நல்லதில்லை. முடிஞ்ச அளவு காஃபியவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது. முடிஞ்ச அளவு ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படி என்னால் முடியலை அப்படின்ற பட்சத்துக்கு 1/2 டம்ளர் சுகர் கம்மியாக, காஃபி பவுடர் கம்மியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹஸ்பண்ட் கூட சேர்றதை அவாய்ட் பண்ணுங்கள், இன்டர் கோர்ஸை அவாய்ட் பண்ணணும். இது முடிஞ்சளவு இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக நிறைய பேர் நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன்னு அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்களா, அதில் நிறைய பேர் மென்ஷன் பண்ணினது இது. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் டாக்டர் கான்டாக்ட் இருக்கக்கூடாது ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் கான்டாக்டில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை உங்களுக்கு யூட்ரஸ் டிஸ்டர்ப் ஆகுது, பாடி டிஸ்டர்ப் ஆகுது, இந்த மாதிரி இதுக்கெலாம் அன்வான்ட் தேவையில்லாமல் ஒரு மேபி இதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணினா தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகணும்னு கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு இதனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது. பீரியட்ஸ்க்கு 10 டேஸ்க்கு பிஃபோர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 10 சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். எஸ், நான் கவுண்ட் பண்ணுறேன் டக்குன்னு என்னென்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீரியட்ஸை இன்டியூஸ் பண்ணுற, உங்களுக்கு பீரியட்ஸை வர வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் உணவுகள் கண்டினியூ பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். லாங் ட்ராவல் பண்ணவே கூடாது. அதே மாதிரி கம்ப்ளீட் ரெஸ்ட் இருக்கிறதும் நல்லது கிடையாது. ஆஃப்டர் ஓவலேஷன் ஹஸ்பண்ட் கூட இன்டர்கோர்ஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். காஃபி இன்டேக்கை கம்மி பண்ணணும், இல்லை டோட்டலாக ஸ்டாப் பண்ணால் ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த 10 விஷயங்கள் நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறம் மனசில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது பயப்படணுன்றதுக்காக நான் சொல்லலை, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளை பின்ன உங்களை அறியாமல் நீங்கள் ஒரு 2 காஃபி குடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா குடிக்காதீங்க. அதே மாதிரியே பாடி ஹீட் ஆக்குற உணவுகள் உங்களை அறியாமல் உங்களுக்கு எதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு ஒத்துக்க மாட்டேது, வகுத்த கெடுப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வயிறு வலிச்சு பாத்ரூம் போகிறது, இந்த மாதிரி சில உணவுகள் எடுத்தோன்னா நமக்கு ஆகும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நல்லா தூங்குங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாட்ரேட்டான ஒரு வாக்கிங் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா தண்ணி ஞாபகம் வச்சு குடிங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். நம்மள அறியாமல் ஏதோ ஒரு பண்ணுற இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.